நான் ஒன்னே கேட்குறேன், கொள்ளையடிப்பது தான் கொள்கைன்னா இப்போ இவருடைய கொள்கை என்ன? அது தெளிவுபடுத்தியிருக்காரா முதல்ல? இது வரைக்கும் அவர் எதுவும் தெளிவுபடுத்தவே இல்லை. திமுகவால் அதிகம் லாபம் அடைஞ்ச நடிகர் தான் இவர் தான். 2013ஆம் ஆண்டு இவர் தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போடும்போது அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது யாரு? ஜெயலலிதா. இவர் படத்தை ரிலீஸ் பண்ண உடனே தடுத்தது யாரு? அதிமுக. எதுக்கு ஓடினார் கொடநாடுக்கு இங்கிருந்து? வாட்ச்மேன் உள்ள கூட உள்ளல, மெயின் ரோட்ல அனுப்பிச்சு விட்டான். திரும்பி வீடு போறியா இல்லையான்ட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கட்சி ஆரம்பிச்ச பிறகு எத்தனை மாதமா மௌன விரதம் இருந்தார் அவரு? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மௌன விரதம் இருந்தாரா? ஊரே காரி காரி துப்புச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாநாடே போட்டாரு. பொதுக்கூட்டம் போகிறேன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, மற்ற எல்லாருக்குமே அவங்க வேலையை பார்க்கணும், அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பர்மிஷன் கேட்பாங்க. ரைட்டு, நீ ஒருத்தன் வீட்டில் இலை வீட்டுக்கு போய் நீ துக்க விசாரிக்க போது எதுக்கே பர்மிஷன் நான் கேட்குறேன். இதில் வந்து பெரிய இது மாதிரி பேசுறது, நாங்கள் தற்கூறிகள் இல்லை ஆச்சரியக்குறின்றது. அதான் சொல்கிறேன்ல, அதை இவங்களுக்கு தற்கூறி சொல்ல தப்பாக போச்சு. கலைந்தெடுத்த தற்கூறிகள் தான் சொல்லணும் உண்மையாக சொல்ல போனால். திமுக நினச்சிருந்தா இவர் என்னவெல்லாம் பண்ணிக்கலாம். இவர் வீட்டில் வந்து டேக்ஸ் கட்டல, கார்பரேஷன் மீறி வீடு கட்டியிருக்க, காம்பவுண்ட் கட்டிருக்க, என்னவெல்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வீடு விஜய் வீட்டை ஒரு செங்கலை உடச்சிருப்பாங்க அவங்க. சொல்லுங்க, ஆட்சிக்கும் வரல, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஒரு கட்சியில். இவங்க கட்சியில் என்ன நடக்குன்னு சொல்லுவா, லிஸ்ட் எடுத்து போடுவா நான் சொல்லுங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா. திருச்சியில் வந்து மாவட்ட செயலாளர் அவர் என்ன நடத்திருந்தார் லிஸ்ட் எடுங்க சார். அவர் மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்துறாருல, யாருக்கு போஸ்டிங் கொடுத்தாரு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க. அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை அவர் என்னென்ன ஸ்பா வச்சு நடத்தி என்னென்ன பண்ணியிருந்தான்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்து, என்கிட்ட இருந்து பர்ஸ் அடிச்சிட்டாங்க, என் செயினை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு திமுக கூட்டத்தில் என் செயினை பறிச்சுட்டாங்க, என் பர்ஸ் அடிச்சு போன ஒரே ஒரு வீடியோ இருக்கா? காட்டு. நீங்கள் ஒரு தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒழுங்காக வழி நடத்த முடியாமல் உட்காந்து நீ பண்ணிக்கிட்டு வந்து நீ அடுத்த குறை சொல்லிட்டு இருக்கு. உங்கள் கட்சியில் போஸ்டிங் கொடுத்துருல, யார் அவங்கெல்லாம்? இல்லை தேசத்துக்காக பாடுபட்ட தியாகிகளா, இல்லை அந்த ஊரில் வந்து பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. நீ யோகி நந்தினி சொல்லமா வேணாமா? நீ பயில் சொல்லுங்க. ஈசிஆர்ல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல்ல, என்ன அவர் அவங்க மேல எத்தனை கேஸ் இருக்கு? பத்திரிக்கையாளர் கடத்திட்டு போனாரு தெரியுமா உங்களுக்கு? மேட்டர் தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் வந்து யோகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக வந்து எந்த பத்திரிக்கையாளர் கடத்திட்டு போனா? நீங்க சொல்லுங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய ஜேர்னலிஸ்ட் முருகன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நேற்று விஜய் அவர்களுடைய ஸ்பீச் நீங்களும் கேட்டிருப்பீங்க. நிறைய வந்து டிஎம்கே தாக்கி பேசியிருந்தாரு. குறிப்பாக வந்து கொள்ளையடிப்பது தான் திமுகவின் கொள்கை அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்னே கேட்குறேன், கொள்ளையடிப்பது தான் கொள்கைன்னா இப்போ இவருடைய கொள்கை என்ன? அது தெளிவுபடுத்தியிருக்காரா முதல்ல? இது வரைக்கும் அவர் எதுவும் தெளிவுபடுத்தவே இல்லை. கொள்ளையடித்தது கொள்கைனா இவர் படங்களுக்கு என்ன டிக்கெட் அடிப்பாங்கன்னு தெரியுமா இவருக்கு? இவர் தெரியுமா தெரியாதா? இவருடைய படங்கள் இப்போ ஜனநாயகன் படம் வருது, ஜனவரி மாதம் படம் வருது. இந்த படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலையை தவிர வேறு எந்த விலையை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு இவரால் சொல்ல தைரியம் இருக்கா சார்? இப்போது நம்ம பக்கத்து வீட்டில் சாக்கடை நாற்றடிக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் சாக்கடை நாற்றடிக்குது, பக்கத்து வீட்டில் நாற்றடிக்குது. நீங்கள் எங்கே போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நம்ம வீட்டை ரெடி பண்ணுவீங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிற போய் சார் உன் வீட்டில் நாற்றடிக்குது முதல்ல போய் ரெடி பண்ணுறா, நம்ம அவனை போய் திட்டுவோமா? வாங்கட்டி 1008 அழுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க மேலே போய் சொல்கிறீங்க. என்ன இப்போ இன்று வரை திமுகவில் ஏதாச்சும் வந்து ஊழல் பண்ண வழக்கில் யாராச்சும் உள்ளே போயிருக்காங்களா? கொள்ளை அடித்த வழக்கில் யாராச்சும் உள்ளே போயிருக்காங்களா? இல்லை ஏதாச்சும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும்? ஏதாச்சும் ஒரு எதுவுமே கிடையாது. சும்மா சார் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நான் நல்லா கேட்டுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் யாருக்காச்சும் தெரியுமா? தகவல் படி கணக்கு கேட்டாரு, அதனால சரி, இது நமக்கு தெரிஞ்ச தகவல். அவர் வந்து அதனால வந்து திமுக மீது எதிர்ப்பாயிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சான்னு தெரியுமா? ஒரு மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, அந்த ஒரு இதில் அந்த ஒரு வெறுப்புல கட்சி ஆரம்பிச்சார். இவர் கட்சி ஆரம்பிச்சது என்ன ரீசன்? திமுகவில் என்ன பாதிக்கப்பட்டார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவால் அதிகம் லாபம் அடைஞ்ச நடிகர்னா இவர் தான். உண்மையை சொல்ல போனால் எந்த சினிமாவில் எந்த நடிகரும் திமுகவில் அதிக லாபம் அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது இவரை தவிர. இவருடைய படங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு சார். காவலன் சரி, யாரு திமுக அதிக பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, அதிமுக அதிக பிரச்சனை கட்சிகளுமே வந்து பிரச்சனை இல்லை. யாரை நீங்கள் அதிகமாக எதிர்க்கணும்? 2013ஆம் ஆண்டு இவர் தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போடும்போது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது யாரு? ஜெயலலிதா. இவர் படத்தை ரிலீஸ் பண்ண உடனே தடுத்தது யாரு? அதிமுக. எதுக்கு ஓடினார் கொடநாடுக்கு இங்கிருந்து? வாட்ச்மேன் உள்ள கூட உள்ளல, மெயின் ரோட்ல அனுப்பிச்சு விட்டான். திரும்பி வீடு போறியா இல்லையான்ட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரிஞ்சு நடந்தது இந்த சரித்திரம் தானே. யார் எதிர்த்தாங்க இவரை? எதிர்த்த கட்சி யாரு சார்? இல்ல அதிமுக. அடுத்தது வரேன். சர்க்கார் படத்தை தூக்கி போட்டாருல்ல, இலவசத்தை தூக்கி போட்டாருல்ல அவரு.
யாருக்கு எந்த அரசியல் இது வச்சு எடுத்து தூக்கி போட்டார் அவரு? சார் அந்த இல்ல எதை வச்சு எடுத்து போட்டாரு சொல்லுங்க, எதை வச்சு எடுத்து போட்டாரு அவரு? அதிமுக எதிர்த்து பண்ணாரு. கேட்டா சரி நல்லா கேட்டுங்க. 2011ஆம் ஆண்டு இவருடைய திரைப்படம் காவலன் படம் ரிலீஸ் ஆகுது. கூட ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்னா ஆடுகளம், சிறுத்தை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆடுகளம்க்கு வந்து சன் பிக்சர்ஸ், சிறுத்தை வந்து ஸ்டூடியோ கிரீன். அவங்க நிறுவனங்களுக்கு அவங்க வந்து தேட்டர் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து திமுக எங்கே சதி பண்ணிச்சு? அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு சார்? அதிமுக தான் சார் இருந்தது. அப்புறம் எப்படி சார் ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியை போய் நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்க? நீ நியாயமா நீ யாரை எதிர்க்கணும்? அதாவது திமுகவில் நீ 10% பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அதிமுகவில் நீ 60% பாதிப்பு அடைஞ்சிருக்க. நீ யாரை எதிர்க்கணும்? இல்ல இப்ப ஆளுங்கட்சி திமுக தானே சார். சரி அப்ப கட்சி ஆரம்பிக்கும் பேச வேண்டியது ஏன் வாயை திறக்கல? கட்சி ஆரம்பிச்சாருல்லங்க. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் மௌன விரதம் இருந்தாரு? கட்சி ஆரம்பிச்ச பிறகு எத்தனை மாதமா மௌன விரதம் இருந்தாரு அவரு? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மௌன விரதம் இருந்தாரா? ஊரே காரி துப்புச்சு. அதுக்கப்புறம் தான் போய் ஒரு மாநாடே போட்டாரு. மாநாடு எப்போ போடுறாரு? தேர்தல் நெருங்குற சமயத்தில், அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்ற சமயத்தில். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் விமர்சனம் பண்ண உன்னை எவனும் எதுவும் பண்ண மாட்டான். தேர்தல் டைமில் இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ சார் நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஆளுங்கட்சியை ஆட்சி அமைச்ச உடனே நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் எதுவுமே வாயை திறக்க மாட்டேன். 3 வருஷத்துக்கு வாயை திறக்க மாட்டேன். 4வது வருஷத்துலேருந்து நான் வாயை திறப்பேன். உங்கள் மீது நான் விமர்சனம் வைப்பேன். என்ன காரணம் விமர்சனம் வைக்கிற? அந்த டைமில் என் மேலே கை வைக்க மாட்டேன். புரியுங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த டைமில் என் மேலே கை வச்சுன்னா உன்னுடைய சரிவை நோக்கி நீ போயிடுவேன். இவன் பெரிய ஆள் ஆகின்ற நோக்கில் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அவங்க வந்து இவனை கண்டுக்கிறதே கிடையாது சார். எல்லா மேடைகளிலுமே மறைமுகமால திட்டலங்க. உண்மையை சொல்ல போனா இவன் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. அதாங்க உண்மை. அதாவது வாலண்டரியா போயிட்டு நீ வந்து திட்டினா ரைட்டு. யாரோ ஒருத்தங்க கேட்கறத வச்சு இப்போ இன்னைக்கு நேற்று ஒரு கட்சி ஆரம்பிக்கல சரிங்களா? இப்போ இவர் கட்சி மட்டும் அவங்க பார்க்கல. பல நடிகர்களை பார்த்தவங்க, பல கட்சிகளை பார்த்தவங்க. அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து திமுக அஞ்சிருன்னாங்க. அஞ்சிடுச்சா? ஆனா எம்ஜிஆர் திமுக ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் சரி ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தாங்களே. ஜெயலலிதா இருக்கும்போது வந்தாங்களே. ஏன் எம்ஜிஆர் இருக்கும்போது நிறைய எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, எம்பி ஜெயிச்சாங்களே. நீங்க ஒரு தொகுதியிலே இப்ப ஏன் அப்படி அப்ப ஏன் இப்ப 40 ஏடிஎம்கே வர முடியல? இல்ல அன்றைய காலகட்டம் இப்ப கலைஞரும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை. இப்போ நடந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் ஒரு தொகுதி கூட ஏடிஎம்கே வர முடியல? அது பிஜேபி 40 சட்டமன்ற தேர்தல் திமுக தான் 40 ஜெயிச்சது. அதுதான் சார், அது பிஜேபிக்கான எதிர்பார்ப்புகளா இருக்கலாம்ல. மோடியா ராகுலான்றது தானே நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரதானமா இருக்கும். அப்படி இருக்கும்போது மோடி வேணான்றவங்க திமுக வாக்களிப்பாங்களே சார், அது இயல்பு தானே. அப்ப அப்படியே சொல்லிட்டீங்கல்ல. இப்ப விஜய் யாருக்கு சார்ந்து செயல்பட்டு இருக்காரு? விஜய் பாஜகவை தான் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு. அவர் கொள்கை என்ன திட்டினிருக்காரு சொல்லுங்க? என்ன சொல்லியிருக்காரு? பீகார் தேர்தல் நடந்தது இல்ல, அங்க அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்கேயாச்சும் ஒரு மீடியா காட்டுறாங்களா? அதை தேர்தல் அனைத்தையும் முற்றுகிறாங்க மக்கள். அங்க சும்மா இல்ல, தேர்தல் அனைத்தையும் முற்றுகிறாங்க மக்கள். இதை பத்தி பேசின வாய்த்து பேசினாரா அவரு? ஏதாச்சும் ஒரு வீடியோல பேசியிருக்காரா? சும்மா வந்து எதாவது சொல்லுவாங்களே, அந்த போகிற போக்கில் அவனே ஒரு போடு போட்டு போடான்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு போடு போட்டு போயிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் பேசல அவர். இங்கே நாட்டில் என்ன சரி சார் உடனே ஒன்று வேணாம் சார். இவர் இவ்வளோ பேசுறாருல்ல சார். இந்தியாவில் டெவலப்டு ஸ்டேட் எது சார்? தமிழ்நாடு சொல்லலாம், ஒன் ஆஃப் த டெவலப்டு ஸ்டேட் சொல்லலாம். தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட். தமிழ்நாடு தான். ஒரு பீகார் இல்லையா, இவர் வந்து இந்த பீகார், இந்த மணிப்பூர், இந்த நாகாலாந்து போய் பார்த்துருக்க மாட்டார். சரி, ஷூட்டிங் போனதோட சரி, எனக்கு தெரிஞ்சவெல்லாம் போய் பார்த்துருக்க மாட்டார். பார்த்தா தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து இந்த திமுக வந்து வளர்ச்சி நோக்கி பயணத்தை நோக்கி. சார் ஒன்று சார் 98, 99 நான் காலேஜ் படித்தேன். ஓஎம்ஆர்லேருந்து தான் வந்தேன். அப்போ ஒரு பஸ்ஸு கிடையாது, ரோடு ஒழுங்காக இருக்காது சார். ரோடே கிடையாது சார், வெறும் மண்ணாக இருங்க சார். இந்த வேனை வச்சு கூப்பிட்டு போவாங்க சார். தெரியல 10 ரூபாய் இருந்தால் திருவான்மையை இறக்கிடுவாங்க சார். திருவான்மையை இருந்தால் சார் நான் அடுத்த ஏரியாவுக்கு போக முடியும். அந்த மாதிரி இந்த ரோடு சார். இன்றைக்கி போய் பாருங்கள், ஃபாரின்காரனே வந்து ஆச்சரியப்படுவான் அந்த இடத்த பார்த்தா. நமக்கு தெரியல, ஓஎம்ஆர் போயிருக்கீங்களா நீங்கள்? சரிங்க சார். ரோடே பாருங்கள், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு தான் பேரே. அதுக்கு பழைய மகாபலிபுரம் ரோடு. ஈஸியாக விட நீங்கள் ஓல்டு மகாபலிபுரம் சூப்பராக இருக்குது. தெரியல உங்களுக்கு? யாருடைய சார் யாருடைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆச்சு சொல்லுங்க. இல்ல சார், அதை யாருமே மறுக்க முடியாது. திமுக ஆட்சி காலத்துல ஒன்னே ஒன்று சொல்லணும்ல. அதாவது என்னன்னா, இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து எதிர்த்து பேசுவார் அந்த மாதிரி. அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிக்கல. இப்ப சரி சப்போஸ் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்குது, ஆட்சிக்கு என்ன பண்ணிட்டாரு இவரு? அப்ப நல்லா நடந்துச்சாமா? அப்ப எல்லா ஆட்சியும் நல்லா நடந்துச்சாமா? காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணி புதுசா கட்சி 60 ஆண்டு காலமாக இவர்கள் மாறி மாறி இருக்கான்ற. இந்த 60 ஆண்டு காலம் இவர் மாறி மாறி இருக்கிற நீ வாழ்ந்துட்டு இருக்க. யாரு யாரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? இந்த 5 வருட ஆட்சி மட்டும் தான் சார் சொல்றாரு. மணல் கொள்ளையில அப்ப முன்னாடி வந்து தமிழ்நாடு நல்லா இருந்துச்சு, இப்ப 5 ஆண்டு தான் உருப்படாம போயிச்சாமா? இல்ல சார், இப்ப ஒரு கட்சி ஆரம்பினா இந்த டேர்ம் அரசியல் தானே சார் அவர் பேச முடியும். இந்த கூட யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்க பண்ற சார். அதான் சார் நானும் கேக்குறேன். நீ யாரும் கட்சி ஆரம்பிச்சோன்னு வாய் தந்து பேச வேண்டியது தானே. அப்ப எங்க போயிருந்த?
கட்சி ஆரம்பிச்சல எல்லா இதுக்குமே கட்சி இல்ல குரல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வாய் திறந்து வெளியில வந்து பேசுனீங்க கட்சி ஆரம்பிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி கொடிக்கம்போ ஏத்துனீங்க இது ஏத்துனீங்க அது ஏத்துனீங்க இல்ல எப்போ வந்து நீங்க முதல் மாநாடு போட்டு இந்த கட்சி எதிர்க்க ஆரம்பிச்சீங்க கரெக்டாக தேர்தல் நெருங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க ஏன்னா தேர்தல் நெருங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சார் இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ லப்போ நீங்கள் திமுக கத்திக்கலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க உங்களை ஏன்னா தேர்தல் டைமில் யாருமே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண ஏன்னா ஓட்டு செதறும் ஓட்டு பிரியும் தேவையில்லாமல் இவனை கை வச்சு பெரியாள் ஆகிடும்ன்ற விஷயங்கள் எல்லாம் இது திமுக மட்டும் இல்லை எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் இவங்க வந்து இதில் சும்மா வந்து டைம் பாஸ் கட்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓப்பனாக சார் அவங்க வந்து பல நடிகர்களை பார்த்தவங்க சார் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து பாக்கியராஜ்லேருந்து கமலஹாசன்லேருந்து மன்சூர் அலிகான்லேருந்து சீமான்லேருந்து இன்னும் பல நடிகர்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் டி ராஜேந்திரலேருந்து விஜயகாந்த்லேருந்து சரத்குமார்லேருந்து பல நடிகர்களை கட்சி பார்த்தவங்க இவங்க வந்து இன்னைக்கு இவரெல்லாம் வந்து 10ஓட 11 நடிகர் இவர் வந்து எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு பேசுகிறார் என்ன இவர் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு இவரெல்லாம் பேசுறாரு எம்ஜிஆர் தாய்மார்களை இறங்கி நடு ரோட்டில் நடந்து போவார் சாக்கடையில உள்ள போவார் வண்டி ஏன் இப்போ பனையூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கு போறாரு யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு நான் சொல்றேன் சார் பனையூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காருல்ல யாருக்கு கார்ல அவர் போறாரு சார் இப்ப காஞ்சிபுரம் போனது யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு சார் இன்டோர் இதுக்கு பர்மிஷன் தேவையில்லை சார் ஜஸ்ட் இன்டிமேஷன் இப்ப வீடு என்ன அவுட்டோர்ல இருக்குதா இப்ப கரூர்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட வீடு வந்து என்ன ஹைவேஸ் நடுவுல கட்டிருக்காங்களா வீடு நீங்க பொதுவா போய் மக்களை பார்க்கணும் சரி இப்ப அனிதா வீட்டுக்கு போனாரு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனாரு சார் நடிகரா போறது வேற ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டுன்னு சொன்னோட நீ சரி இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரு யாரை கேட்டு போனாரு இல்ல போலீஸ் பர்மிஷனோட தான் சார் போயிருவாரு நீ வந்து சார் இந்த நாட்டுல பிறந்த குடிமகன் இந்த நாட்டுக்குள்ள நீ எங்க போனாலும் போலாம் வரலாம் யாருக்கு நீ பர்மிஷன் கேட்ட அவசியமே கிடையாது ஆனா நீங்க மக்களை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் இல்ல திரும்ப பொதுக்கூட்டம் ஆமா நீ பொதுக்கூட்டம் நீ மக்களை சந்திக்க நீ வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போய் சந்திக்க போறியா நீ பொதுக்கூட்டம் போட போறியா நீ சொல்லுங்க பொதுக்கூட்டம் போறேன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது மற்ற எல்லாருக்குமே அவங்க வேலையை பார்க்கணும் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பர்மிஷன் கேட்பாங்க ரைட்டு நீ ஒருத்தன் வீட்டில் இலை வீட்டுக்கு போய் நீ துக்க விசாரிக்க போது எதுக்கே பர்மிஷன் நான் கேட்குறேன் நீ இப்போ உங்கள் சொந்தக்கார ஒருத்தங்க இறந்துட்டாங்க நீங்கள் பர்மிஷன் நீங்கள் பெரிய நடிகராக கூட இருக்கு சார் நீங்கள் அரசியல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு போவீங்களா நான் கேட்குறேன் சார் ஒன்றும் இல்லை சார் நடிகர் தியாகுன்னு நடிகர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நடிகர் தியாகு அவங்க அம்மா இறந்துட்டாங்க விஜயகாந்த் 1000 கார்கிட்ட வந்து ஜெயலலிதா பேர் உள்ளே விட மாட்டேன்னுச்சான் நான் பார்த்துக்கிறேன் 1000 காரன் உள்ள போய் தஞ்சாவூரும் அவ்வளோ டிராஃபிக் என்ன பண்ணாரு விஜயகாந்த் அப்படியே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா திகார் ஜெயிலில் போட்டாங்களா விஜயகாந்த் தூக்கி இல்லை சட்டத்தை மதிக்கிறன்ற ஒரு பார்வையில் சார் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் யாருக்கிட்டையும் எந்த பர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நீ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீ என்ன எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் வா எவங்ககிட்டையும் பர்மிஷன் கேட்ட அவசியம் கிடையாது நீ எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க எனக்கு புரியல இப்போ வந்து இங்கேருந்து பனையூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களே காரில் பர்மிஷன் கேட்டு தான் தனி விமானத்துக்கு வந்தீங்களா பர்மிஷன் கேட்டால் தனி விமானத்தை நீங்கள் பிடிச்சிங்களா பர்மிஷன் கேட்டால் தனி விமானத்தில் வந்து திருச்சி இறங்கினீங்களா பர்மிஷன் கேட்டு தான் அங்கேருந்து வந்து பஸ் எடுத்து உங்கள் பஸ்ஸுக்குள்ளே வந்தீங்களா நீங்கள் கார்லேருந்து பஸ்ஸுக்குள்ளே வந்தீங்களா இதெல்லாம் பர்மிஷன் கேட்கல மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷனா ஸோ ஏதாச்சும் ஒரு காரணம் சொன்னல திமுக மீது ஒரு பழியை போடணும் சரிங்களா அதான் சொல்லுவாங்கல்ல இந்த சார் படிவத்துக்கு திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தூக்கிட்டு வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க மாநில தேர்தல் ஆணையம் என்பது நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்துறவங்க அதுக்கும் சார் படிவத்துக்கு என்ன சம்பந்தம் சார் படிவன்றது மத்திய தேர்தல் ஆணையம் பண்ணுறது அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டேன் அதை என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க இதில் வந்து பெரிய இது மாதிரி பேசுறது நாங்கள் தற்கூறிகள் இல்லை ஆச்சரியக்குறின்றது இருக்குது அதான் சொல்கிறேன்ல அதை இவங்களுக்கு தற்கூறி சொல்ல தப்பாக போச்சு கலைந்தெடுத்த தற்கொலைகள் தான் சொல்லணும் உண்மையை சொல்ல போனா இல்ல அதுக்கான விளக்கம் தான் அவர் கொடுத்தாரு சொல்றேன் அது திமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ பேசிருக்க எழிலன் பேசி அவர் வந்து தற்கொலை அவர் வந்து காமெடியா சொல்லியிருக்காரு அதை கூட இவர் புரிஞ்சுக்க தெரியலன்னா இவரெல்லாம் வந்து என்ன சொல்ற அதை சொல்றேன் தற்கொலை சொல்லக்கூடாது சார் கலைந்தெடுத்த தற்கூறிகள் தான் சொல்லணும் உண்மையை சொல்ல போனா அவங்க அதாவது தற்கூறினோட ஓரளவு ஒன்னாச்சும் தெரியும் தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கும் ஆச்சரியக்குறின்னு சொல்லியிருக்காரு சார் என்ன தீர்மானம் சார் எத்தனை எலெக்ஷன் சந்திச்சு சார் அவரு சரி எத்தனை எலெக்ஷன் சந்திச்சு சார் சொல்லுங்க இல்ல அப்படியே சார் அவர் எலெக்ஷன் சந்திக்கிறார் சார் ஆனா இருந்தா நீங்க ஓட்டு போட்ட மக்களை தற்கூறின்னு சொல்ல தவறு தானே சார் ஓட்டு போட்ட மக்களை சொல்லல இவர் தற்கூறியில யார் தெரியுமா மரத்து மேல ஏறினா பாத்தியா வண்டி மேல ஏறினா பாத்தியா கிரீஸ் மேல தடவை கிரீஸ் தடவை சட்டையை கழட்டிட்டு அந்த கிரீஸை தடவை எடுத்துட்டு ஏறினா பாத்தீங்களா கூரையை பிச்சுட்டு ஏறினா பாத்தீங்களா மரத்து மேல உட்காந்து இளநீர் சாப்பிட்டான் பாத்தீங்களா வண்டி வரும்போது பைக் விட்டு குறுக்க விட்டு ஊழ்ந்தானுங்க பாத்தீங்களா அவங்களதான் அவங்க சொல்றாங்க எல்லாரையும் சொல்லல அவங்க ஒட்டுமொத்த விஜய் கட்சியில இருக்கவங்களே தற்கூறின்ற மாதிரி தற்கூறிகள் தான் வேற என்ன எதுவும் பண்ண முடியும் அப்ப அதே மக்கள் தானே சென்ற முறை திமுக வாக்களிச்சது அதனால தானே இன்னைக்கு ஆட்சியில இருக்காரு அப்ப அவர் ஒத்துக்கிறாராமா அவர் ஓட்டு போட்டல ஒத்துக்கிறாராமா அவர்தான் ஆதரவு சொன்னாரே சார் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு வெளிப்படையா பேச வேண்டியது தானே இன்னைக்கு அப்ப வெளிப்படையா நல்லது பண்ணுவீங்க இவர் ஆதரவு கேட்டாராமா திமுக பேச்சு விஜய் ஆதரவு கொடுக்குன்னு கேட்டுதாமா
எங்களுக்கு ஆதரவு கேட்கல கொடுத்து சார். கேட்டுதாம்மா. திமுக சைட்ல இருந்து கேட்கல. பட் அப்புறம் அவரா கூட அதிமுக ஏங்க 1008 நடிகர் போட்டிருப்பாங்க ஓட்டு, எல்லாரும் உட்காந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்களா உட்காந்துட்டு. நாங்கள் இங்கே தமிழ் சினிமாவில் 1008 நடிகர் இருக்காங்க. 1008 நடிகர்ல இப்போ 602 பேர் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. திமுக வந்து சொன்னாங்களா நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ண சொல்றாங்களா உட்காந்துட்டு யாராச்சும்? உங்களுக்கு தெரியல, அவங்க சொல்ற வெக்கமே இல்லாமல் வெளியில் சொல்றாங்களே, அந்த எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அவங்களாம் நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லலாமே சார், திரு ரஜினிகாந்த் அவர் சரி, எலெக்ஷன்ல முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் ரெட்டலைக்கு தான் போட்டேன் அப்படின்னு சிம்பிள் காமிச்சு அவர் ஒன்னும் காட்டல, சொல்லல, சிம்பிள் காமிச்சு சொல்லல. இவங்க வெளிப்படையா சொல்றாங்கல்ல, தெரியல உங்களுக்கு. இல்ல நான் கேக்குறேன் சார், நான் ஒன்னே கேக்குறேன் சார். திமுக நினைச்சிருந்தா இவர் என்னவெல்லாம் பண்ணிருக்கலாம். இவர் வீட்டுல வந்து டாக்ஸ் கட்டல, கார்பரேஷன் மீறி வீடு கட்டிருக்க, காம்பவுண்ட் கட்டிருக்க, என்னவெல்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் விஜய் வீட்டை ஒரு செங்கலை உடைச்சிருப்பாங்களா அவங்க? நீங்க சொல்லுங்க. ஒரே செங்கலை உடைச்சிருப்பாங்களா விஜய் வீட்டுல? இல்ல விஜய்க்கு சொந்தமான இடங்கள ஏதாச்சும் ஒரு செங்கலை உடைச்சிருப்பாங்களா? விஜயகாந்தோடைய மண்டபத்தை என்ன பண்ணாங்க தெரியல. அது ஆக்சுவலா வந்து போற வழியே கிடையாது, சம்பந்தமே இல்லை. நாம நிறைய வாட்டி போயிருக்கோம். ஏன் இவ்வளவு லென்த் இழுக்கணும், அதை இப்படியே மடைக்கிறலாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி யாராவது பாதிப்பட்டிருக்காரா? இவர் சொந்தமான இடத்துல ஒரு செங்கலை உடைச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க சார்? மக்களுக்காக சார், விஜய் தனிப்பட்ட நான் கேட்கறது போய் சொல்லுங்க சார். அதான் சார் கேட்கிறேன், என்ன இவர் பாதிப்படுத்துன்னு கேள்வி. திமுகவில் இவர் என்ன வாழ்க்கை இழந்துட்டாரு சொல்லுங்க. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் காரிகாரி தான் துப்புறாங்க இவரை. நாங்க இலவசமா நீங்க பேருந்துல போறோம், அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுதான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கைன்னு அத்தனை தாய்மார்கள் சொல்றாங்க. இருங்க, யாரு உங்ககிட்ட என்ன கொள்ளடிச்சாங்க சொல்லுங்க. என்ன உங்ககிட்ட வரி வாங்குறாங்க எங்ககிட்ட. வரி கட்டதே இல்லையா? இல்ல சார், விலைவாசி விலைவாசி ஏறினதே கிடையாது. நான் கேக்குறது போய் சொல்லுங்க, விலைவாசி ஏறினதே கிடையாது. இருக்கு சார், இந்த அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது இல்ல சார். சரி, என்ன சட்டம் ஒழுங்கு நாட்டுல நடமாடவே முடியல, எல்லாம் ஊர்ல ஒழிஞ்சுக்கிறாங்களா? கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது நீங்க மத்த மாநிலத்துக்கு இவ்வளவு பேசுறாருல்ல, இவர் இன்னும் ஆட்சிக்கும் வரல, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஒரு கட்சியில. இவங்க கட்சியில என்ன நடக்குன்னு சொல்லவா? லிஸ்ட் எடுத்து போடவா நானு? சொல்லுங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா. திருச்சியில வந்து மாவட்ட செயலாளர் அவர் என்ன நடத்தியதான் எடுத்து லிஸ்ட் எடுங்க சார். அவர் மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்துறாருல, யாருக்கு போஸ்டிங் கொடுத்தாரு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க. அவர் மேல எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை அவர் என்னென்ன ஸ்பா வச்சு நடத்தி என்ன பண்ணியிருந்தான்னு சொல்லுங்க. நீ யோகி நந்தினி சொல்லமா வேணாமா? நீ பதில் சொல்லுங்க. ஈசிஆர்ல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல்ல, என்ன அவர் மேல எத்தனை கேஸ் இருக்கு? பத்திரிக்கையாளர் கடத்திட்டு போனாரு, தெரியுமா உங்களுக்கு? மேட்டர் தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் வந்து யோகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக வந்து எந்த பத்திரிகையாளர் கடத்திட்டு போனா நீங்க சொல்லுங்க சார். பேசுனா வந்து லாஜிக்கா பேசணும். நீ ஒரு வார்டு மெம்பர் கூட நீ உங்க கட்சி ஜெயிக்கல இன்னைக்கு வரைக்கும். நீங்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறீங்க சார். போகிற பொம்பளைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை சார். பர்ஸ் அடிச்சிட்டாங்க, தாலியை பிடிச்சிட்டாங்க, செயின் எடுத்தாங்க சொன்னோம். யார் சார்? நம்மளா சார் சொன்னோம்? சொல்லுங்க. அது மாநாடு நடந்தில்ல, விக்கிரவாண்டி மாநாட்டில். நான் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் பேட்டி கொடுத்தேன் சார். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த மாநாடு முடிஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ சம்பவம் நடப்படும் பாருங்கன்னு. கரெக்டாக நடந்து ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்து என்கிட்டேருந்து பர்ஸ் அடிச்சிட்டாங்க, என் செயின் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பண்ணிச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். எங்கேயாச்சும் ஒரு திமுக கூட்டத்தில் என் செயினை பறிச்சுட்டாங்க, என் பர்ஸ் அடிச்சு போனால் ஒரே ஒரு வீடியோ இருக்கா? காட்டுங்க. செய்தி வீடியோ செய்தி இருக்கா? காட்டுங்க. இருக்கா எங்கேயாச்சும் திமுக இதில்? ஒரு இடத்துலையும் கிடையாது. நீ உங்க இதுவே நீங்க ஒழுங்கா வச்சுக்க முடியல, நீங்க போயிட்டு மத்தவங்களை இது பண்றீங்க. நீங்க சார் எவனாச்சும் தகர அடி பண்ணா சார் வெக்கமா இல்ல? நீங்க அப்ப நீ ஒத்துக்கிறியா? நீங்க தற்கொலை ஒத்துக்கிறீங்க? அது எந்த நடிகர் இருந்தாலும் வரும் சார். நான் இப்போ ஓப்பனா சொல்றேன். தமிழ்நாடு விட்டுருங்க. சமீபத்தில் அஜித் குமார் குவைத்தில் ஒரு துபாய் கண்ட்ரியில் ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டார். 60,000 பேர் வந்திருக்காங்களா அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே. கேளுங்க, 60,000 பேர். அந்த ஸ்டேடியம் அந்த நடத்துகிற ஒரு இன்சார்ஜ் சொல்கிறாரு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அந்த கூட்டத்தை நான் பார்த்ததில்லைன்றார். அது இந்த கூட்டம் இல்லை, சுத்தமாக கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. இவ்வளோ கூட்டம், அதுவும் எங்கள் ஃபாரின்ல இங்கே கிடையாது. எவனும் வந்து வேலியை உடச்சிட்டு வரல. அஜித்தர் உள்ள ஓடியாரல. கார் ரேஸ் நடந்து குறுக்க போய் நிற்கலை. எவனும் நிற்கலை. தெரியல உங்களுக்கு? உடச்சு அவன் அங்கங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல தவிர எவனையும் ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அதுதான் ஒரு கட்டுக்கோப்பு, அதுதான் ஒரு ஒழுக்கம். ஒரு கோயிலில் கத்துறாங்க, தலைன்றாங்க, சாமி கும்பிட்ற ஒழுங்காக சாமி கும்பிட்டு போங்கன்றாரு. சொல்கிறாரா இல்லையா? ஒருத்தர் ரேஸில் வந்து விசில் அடித்து கத்துறான், தப்புன்றாரு, சாரி சார்ன்றான். எது வந்து ஒரு கட்டுக்கோப்பு சொல்லுங்கள்? நீங்கள் உங்கள் தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒழுங்காக வழி நடத்த முடியாமல் உட்காந்து நீ பண்ணிக்கிட்டு வந்து நீ அடுத்த குறை சொல்லிட்டு இருக்கு. உங்கள் கட்சியில் போஸ்டிங் கொடுத்துருல, யார் அவங்கெல்லாம்? இந்த தேசத்துக்காக பாடுபட்ட தியாகிகளா, இல்லை அந்தந்த ஊரில் வந்து பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நான் கேட்கறது போய் சொல்லுங்கள். இப்போ அவர் நிற்கிறாருல, மாவட்ட செயலாளர், மாவட்ட உறுப்பினர், மாவட்ட தலைவர்னு போட்டிருக்காருல்ல, ஒருத்தர் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. லிஸ்ட் எடுத்து போடுவோமா? இல்லை, இப்போ எலெக்ஷன் இதுக்கு ஃபைல் படுமா அதெல்லாம் தெரிஞ்சிடும் சார். நாங்கள் அதெல்லாம் வந்து எல்லா தில்முறை எல்லா கட்சியிலும் தான் சார் இருக்கணும். இவர்கிட்ட மட்டும் இவரும் உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. இவர் என்னென்ன பண்ணது சார்? கார் வாங்கின வரி கட்ட மாட்டான்னு சொல்லி கேஸ் போட்டு தானே சார் இவர்கிட்ட நீ நியாயத்தை பேசிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. நான் கார் வாங்குவேன் ஆனால் நான் வரியெலாம் கட்ட மாட்டேன்னு போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு யார் சார்? கட்டியா ஒழுங்காக வரின்னு சொல்லி ஆர்டர் போட்டுச்சுல கோர்ட்டு.
புலி படத்துக்கு வரி ஐபிஎஸ் நம்ம கோர்ட்ல ஃபைன் கட்டினது யாரு? யார் சார் ஃபைன்? எந்த நடிகர் சார் ஃபைன்? இவர் இன்னமும் பெரிய யோகி மாதிரி இவர் மற்றவங்களை பேசிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. சவுண்டாக பேசுனா வந்து உங்களுக்கு நியாயமாக இருக்குன்னு அர்த்தமா உட்காந்துக்கிட்டு? நீ ஒரு இப்போ நம்ம இவ்வளோ லிஸ்ட்டு சொன்னோம்ல, இந்த லிஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னு மறுக்க முடியுமா விஜயால? நான் கேட்குறேன். இந்த நம்ம லிஸ்ட்டு இவ்வளோ விஷயங்கள் சொன்னோம், பல விஷயம் சொல்லலாம் சார். அவருடைய கல்யாண மண்டபம் எத்தனை மண்டபம் இருக்குது தெரியுமா சென்னையில்? எந்த மண்டபம் வந்து இன்றைக்கி அவர் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள் சார். ஒன்றும் வேணாம் சார். அவனுடைய ரசிகர் இல்லை அவனுடைய மாவட்ட செயலாளர் அவனுக்கு உறுப்பினர் அவனுடைய கல்யாணத்துக்கு நீ ஃப்ரீயாக தர வேணாம், ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஒரு கல்யாணம் நடந்தா காட்ட சொல்லுங்க ஒரு மண்டபத்தில். எத்தனை மண்டபம் இருக்குது சார்? நான் கேட்குறேன், இதை நீ கேட்பன்னு தெரிஞ்சு வாடகை விட்டா சார் எல்லாத்தையுமே. தெரியுமா உங்களுக்கு? அது நேராக பைக் எடுங்க, பைக் வச்சுருக்கீங்களா, நேராக பைக் எடுங்க, சாலிகிராம பிரசாத் லைஃப் எதிர்க்கு போய் பாருங்கள். அவருடைய இடமும் இருக்குது, கல்யாண மண்டபம் இருக்குது. என்ன பண்ணியிருக்காருன்னு போய் பாருங்கள் சார். என்ன பண்ணியிருக்காருன்னு போய் பாருங்கள். அந்த மண்டபத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ட்ரெண்ட்ஸுக்கு வாடகை விட்டு வச்சிருக்காரு. இவங்க இருந்தால் கல்யாண மண்டபத்தை வாடகை கேட்பாங்கன்ட்டு, ஃப்ரீயாக கேட்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சார் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் தெரியுமா உங்களுக்கு? அந்த கல்யாண மண்டபம் ஒரு மாதத்துக்கு கோடி கணக்கில் வருமானம் வரக்கூடிய மண்டபம் அது. ஆனால் அது வருமானமே வரலாம் பரவாயில்லன்னு என் கட்சி ஆஃபீஸாக வச்சுக்கிட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ 10 பைசா வருமானம் கிடையாது அந்த மண்டபத்தால். தெரியல உங்களுக்கு? வெறும் கட்சி ஆஃபீஸ், அவ்வளோதான். அவர் நினைச்சாருன்னா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அந்த மண்டபத்தை வச்சு. ஆனால் வேணாம், என் கட்சி ஆஃபீஸாக இருக்குன்றாரு. இவர் எங்கே வச்சிருக்காரு கட்சி ஆஃபீஸ்? சொல்லுங்க. இவர் எத்தனை மண்டபம் இருக்குது? பனையூர்ல வச்சிருக்காரு சார். இதை பார்த்துங்கப்பா. இவரெல்லாம் வந்து இவ்வளோ பேசுறீங்களே. நம்ம அறிவாலயம்ல ஒரு மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதில் எத்தனை அவங்க கட்சிக்காரங்களுக்கும் எத்தனை சலுகைகளோட கல்யாணம் நடக்கும் தெரியுமாங்க? தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? ஜெயலலிதாவுடைய கல்யாணம் திருமண மண்டபம் இருக்குது தெரியுமா வேளச்சேரியில்? எத்தனை இலவச திருமணங்கள் நடந்தது தெரியுமாங்க? எங்க இவர் மண்டபத்தில் ஒரு இலவச திருமணம் நடந்து சொல்லுங்க. இவர் மக்களுக்காக போராடினாரு, மக்களுக்காக போராட வராரு சொன்னார்ல, நீ காட்ட சொல்லுங்க சார். சார் காட்ட சொல்லுங்க சார். 2015 மழை வெள்ளத்தில் நான் நேரடியாக பார்க்குறேன் சார். அவ்வளோ மக்கள் கீழே நிற்கிறாங்க சார். பாய் தலைக்காணியில் தலையில் வச்சுக்கிட்டு முட்டிக்கு மேலே இடுப்பு அளவு தண்ணி நிற்கிது அந்த ஏரியாவில். அந்த மண்டபம் வந்து படிக்கட்டு இப்படி மேலே ஹைட்டாக போகும். சரி திறந்து விட்டானா உள்ளே போய் தங்கிக்கலாம், எங்களுக்கு சாப்பாடு கூட போட வேணாங்க, திறந்து மட்டும் விடுங்கன்னு வாட்ச்மேன்ல அந்த கிரில்லை சாத்திட்டு 3 பூட்டு போகிறான். ஏன்னா உடச்சிட்டு உள்ளந்துட போகிறாங்கன்ட்டு பூட்டுட்டு போயிட்டான் சார். சார் கண் கூட பார்த்தேன் சார். நான் இது நம்மள வன்மத்தில் பேசுகிறேன். என் கூட இன்னொருத்தர் வந்தார் அன்றைக்கி. நாங்கள் மழையில் மாட்டிக்கிட்டோம், ஆஃபீஸ்லேயே மாட்டிக்கிட்டோம். சரி வாங்க, எங்கே டீ சாப்பிடல, மழையில் எவனும் வரல. சரி வாங்க முருகன் நம்ம விஜய் மண்டபத்துக்காக போவேன், என்ன சாப்பாடு போடுவானுங்க, தொண்டு நிறுவனம் வருவாங்கன்னு சொல்லி போனால் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறோம், ஓகே சாப்பாடு தான் போனச்சா அவ்வளோ பேர் தங்குறது இடம் நிற்கிறாங்க சார். இவெல்லாம் ஒரு மனுஷனா சார்? இவெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் அஜித் என்ன சார் பண்ணார்? நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அவர் வீடை திறந்து விட்டு கீழே எல்லாருக்கும் சமையல் பண்ணி போட்டு திரும்பி போகும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சாரு. சரி இவ்வளோ நாள் வாழ்க்கை இல்லாமல் இருந்தீங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தீங்கன்ட்டு. ரஜினி என்ன சார் பண்ணார்? இடிஞ்சி வந்தவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வீடை கட்டி கொடுத்து சாவி கொடுத்து அனுப்பிச்சார். 13 வீடோ 14 வீடோ. தெரியுமா? அவங்க இன்னும் ரஜினியோட ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களா, இல்லை ரஜினிக்காக உரி வேலை செஞ்சவங்களா, இல்லை ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வந்து போஸ்ட் அடிச்சவங்களா? யாரும் கிடையாது. பொதுமக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறோம். அவர் கட்டி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து சாவி கொடுத்தார் சார். இந்த பாத்ரூம் மாதிரி உங்களுக்கு கட்டி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடு. அஜித்குமார் அவர்கள் எத்தனை வீடு கட்டி கொடுத்தா தெரியல உங்களுக்கு? அவருடைய இடத்துல 13 வீடு 14 வீடு எல்லாம் ஒரே மாதிரி கட்டி கொடுத்தாரு. அவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு. இவர் கூட வேலை செஞ்சவங்களை துரத்தி தான் அடிச்சிருக்காரு. மறுக்க முடியுமா? நைட்டோட நைட்டாக இவங்க அப்பாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கோர்ட் ஆர்டர் வச்சு நைட்டோட நைட்டாக வீடை காலி பண்ணி வச்சு வருது. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு சப்போர்ட் பண்ணல, எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இவரெல்லாம் வந்து நீதி நேர்மையை பற்றி பேசிட்டு இருக்காரா உட்காந்துக்கிட்டு? இவர் திமுக பற்றி பேச இவர் என்ன தகுதி இருக்குது? நான் முதல்ல கேட்குறேன். திமுகவால் லாபம் அடைஞ்ச மிகப்பெரிய நடிகராக இவர் தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு யார் சார் இவ்வளோ பேசுகிறாங்களே சார்? அவ்வளோ அறிவி ஜீவியாக இருந்தால் ஜனநாயக படத்தை சேட்டலைட் உரிமை யாருக்கு கொடுத்துறாரு போய் சொல்லுங்க. இவ்வளோ பேசுகிறீங்களா? நான் கேட்க சரி சார், எவனும் வாங்கலை சார் படத்தை, எவனுமே வாங்கலை சார். அதான் சார் உண்மை. இவனுக்கு உட்காந்து கூவானுங்க, இவ்வளோ பிஸ்னஸ் ஆச்சு அவ்வளோ பிஸ்னஸ் ஆச்சுட்டு. அந்த படத்தை சேட்டலைட் உரிமையை யாருக்கு கொடுத்துறாருன்னு போய் சொல்லுங்க. பேசுகிறானுங்களா அறிவிஜீவிகள்? இவன் வந்து உத்தமர் நல்லவர்ன்ட்டு போய் பேசுங்க, பற்றி பேச கேட்டாது. இது வந்து பிஸ்னஸ், இது வந்து எங்களுக்கு எதிர்ப்படினுவாங்க. கேட்டீங்க அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை சார். நானும் கேட்குறேன், நானும் அது அரசியல் ரீதியாக நான் கேட்குறேன். அவர் நிறைய டைலாக்ஸ் பேசினாரு. ஏன்டா விஜயை தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க? யாரும் உங்களை தொடல, யாரும் உங்களை தொடல. ஏன்டா விஜய் கூட இருக்க மக்களை தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க? நான் இப்போ சொல்கிறேன் சார், யார் இவர் வந்து இந்த இப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு 50 பேர் வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பான், ஒரு 30 பேர் வந்து பாதி அறிவு இருக்கும், ஒரு 20 பேர் என்னென்னா எதுவுமே தெரியாது. அவன் குதினா குதிப்பான், ஓடுனா ஓடுவான், தாவுனா தாவுவான். அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாரு. எங்கே ஒரு படித்தவனை உட்கார வச்சு விட வாக்குவாதம் பண்ண சொல்லலாம் பார்க்கலாம். ஒரு படித்த ஒரு அறிவாளி கிட்ட போய் உட்காந்து
எவ்வளோ நேருக்கு வாக்குவாதம் மூலம் பண்ண சொல்லுங்க, நான் உங்ககிட்டயே என்கிட்ட அதை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டார். நீ ஒன்றும் ஏமாற்றி உன் டான்ஸ் நல்ல டான்ஸ் ஆடுற, நல்ல பாட்டு பாடுறன்னு சொல்லிடுற வந்த அந்த முட்டாள் மக்கள் தானே நீ ஏமாற்றிட்டு இருக்க. இன்னமும் வேறு யாரும் நீ ஏமாற்றிட்டு இருக்க? நீ சொல்லு. வந்தால் என்னை பார்க்க ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை தானே வச்சு நீ மிஸ்யூஸ் பண்ணுற. நீ யார் நீ ஏமாற்றிட்டு இருக்க சொல்லுங்கள். அறிவாளி நீ ஏமாற்றிருக்க. எங்கள் ஐடி பீப்புளை வந்து போய் உட்காந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். போய் ஒரு டிசிஎஸ்லேயோ ஒரு ஐபிஎம்லேயோ போய் உட்காந்து வாங்க சார் நம்ம விவாதம் பண்ணலாம், போய் உட்காந்து பேச சொல்லுங்க போகலாம். விஜய் வாய்ப்பே கிடையாது. எப்படி பேசுவார் அவர்? இருக்கிற பாமர மக்கள் தானே ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கு நீ உட்காந்துக்கிட்டு. இதில் என்னது நீங்கள் வந்து திமுக மேலே நீங்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உட்காந்துக்கிட்டு. சார் இதையா விஜய் சொல்கிற மாதிரி வந்து அப்போது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி இல்லையா? ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தானே? அதாவது அவர் சொன்னது அர்த்தம் வந்து வேற சார். அவங்க வந்து எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. டிஎம்கேன்றது 3 எழுத்து, டிவிகேன்றது 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு போட்டி அவ்வளோதானே தவிர தேர்தலில் ஒரு போட்டியும் கிடையாது. நான் போட்டின்னா நீங்கள் வந்து காலங்காலமாக இங்கே யாருக்கு போட்டி நடந்துட்டு உங்கள் எல்லாருமே தெரியும். யாரும் எந்தெந்த கட்சிக்கு போட்டி நடந்துருக்கு. எந்த கட்சியும் உள்ளே வந்து இது வந்ததாக சரித்திரமும் கிடையாது. திமுக அதிமுக தான் நிலைப்பாடு. அதை மீறி ஒருத்தர் வென்றெடுக்கணும்னா அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணிக்கிட்டு மக்கள் யோசிப்பாங்க. இந்த விசிலடிச்ச குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இதுங்க வந்து ஏதோ நடிகரை பார்க்க ரசிகன்றதுக்காக அதெல்லாம் ஓட்டாக போட்டோன்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர்தல்ன்றது வேறு, சினிமான்றது வேறு. நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பித்தா கூட இதே கூட்டம் வரும். தனுஷ் கட்சி ஆரம்பித்தா கூட இதே கூட்டம் வரும். நடிகர் ஆர்யா வந்தால் கூட இதே கூட்டம் வரும். இது எல்லாம் நடிகரை பார்க்க வர கூட்டம். கேட்டால் வந்து விஜய் பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்தியா? நாங்கள் இப்போ குழந்தைகள் ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் அதிகம் விஜய் விட தெரியுமா? இன்றைக்கி ஸ்டேஜுக்கு இருக்கா இல்லை? உண்மை சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு போய் சிவகார்த்திகேயன் போய் அதே கரூரில் போய் நின்னா இதே கூட்டம் அங்கேயும் வரும். இவ்வளோ ஏன் பேசு? பிரதீப் ரங்கநாதன் இப்போ இருக்கார்ல, அவர் போய் நின்னாலும் இதே கூட்டம் வரும். வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வரும் சார். நடிகர்களை பார்க்க கூட்டம். பிரதீப் 10 மீட்டிங் போட்டோம்னா இதே கூட்டம் வரும் அங்கேயும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் எங்களால் ஷூட்டிங் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ரங்கநாத் ஸ்ட்ரீட் என்ன பறந்து அது காலியாகிற மைதானமா? அது எப்பவுமே க்ரௌட் இருக்கும் சார். அங்கே சொல்லுவாங்க ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் எங்களால் ஷூட்டிங் எடுக்க முடியலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எங்களை பார்த்தா முட்டாளா தெரியுதான்னு கேட்க மாட்டேங்க. முதல் கேள்வி அந்த மாதிரி தான் இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம். ஒரு நடிகரை பார்க்க வர கூட்டம். நடிகர் இப்போ அந்த வந்தவங்களாம் இப்போ கட்சி இப்போ நான் ஒரே சிம்பிளாக கேட்குறேன் சார். அறிஞர் அண்ணாக்கு எதுக்கு சார் கூட்டம் வந்தது? கொள்கைக்காக. அவருடைய பேச்சு திறமை. டாக்டர் கலைஞருக்கு எதுக்கு சார் கூட்டம் வந்தது? அவருடைய பேச்சு திறமை, எழுத்து, தமிழ் மீது கொண்ட ஆர்வம். சரிங்களா? புரிஞ்சது. எம்ஜிஆர் மீது எதுக்கு சார் கூட்டம் வந்தது? அவர் அம்மையார் ஜெயலலிதா மீது எதுக்கு சார் கூட்டம் வந்தது? சரி ஒன்றான சீமான் இருக்காரு சார். இப்போ 1008 கருத்து வேறுபாடு சார். சீமான் பிரபல டைரக்டர் ராஜமௌலின் டைரக்டர் வந்தாங்க. தமிழ் தேசிய கொள்கைக்காக அவருடைய பேச்சு கேட்க தானே வராங்க. இப்போ நான் எனக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறது, இது பதில் சொல்லுங்க சார். கலைஞர் அவர்கள் மீட்டிங் போடும்போது கூட்டம் எதுக்கு வந்தது சொல்லுங்க? அவருடைய கலைஞரை பார்க்க வந்தாங்களா, கலைஞருடைய தமிழ் பற்றுக்காக வந்தாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கலைஞருடைய பேச்சை கேட்கும் அவர் தமிழ் பற்றை பார்க்க வந்தார் சார். முடிச்சிங்களா? விஜயை பார்க்க எது கூட்டம் வருது? அவர் நடிகர்ன்றதுக்காக வராங்களா, இல்லை அவர் வந்து சிறந்த பேச்சாற்றல், சிறந்த வந்து ஆளுமை மிக்கவர்களுக்காக வராங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, முதல்ல நடிகர் தான். பாயிண்ட் சொன்னீங்கல்ல, முதல்ல அவரை பார்க்கணும். அதான் வேற எவனுக்கும் ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. அவங்களை கூப்பிட்டு கேளுங்களா? நான் ஒரு சிம்பிளாக ஒன்றே சொல்கிறேன். இத்தனை மீட்டிங்கில் பேசினார்ல, கரூரில் ஒரு 5 நிமிஷம் பேசினார்ல மேலே பிடிச்சிக்கிட்டு, அந்த 5 நிமிஷம் என்ன பேசினார் எவனாச்சும் அங்கே இருக்கல, எவனாச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு கேளுங்க. ஒருத்தனுக்கும் பதில் தெரியாது. விக்ரவாண்டியில் 1/2 மணி நேரம் பேசினார்ல, அந்த 1/2 மணி நேரம் என்ன பேசணும்? இன்றைக்கி போய் எத்தனை பேர் கலந்துட்டாங்க? ஒரு 5 லட்சம் பேர் கலந்துட்டாங்களே. எவனாச்சும் கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க பேச 1/2 மணி நேரம் கேளுங்க. எவனுக்கும் தெரியாது. ஏன்னா இது எல்லாம் வந்து கொள்கை ரீதியாகவோ கட்சியை வந்து ஈர்த்து போட வர்ற கூட்டம் கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு போய் பார்க்க வந்துக்கிறேன், அவ்வளோதான். விஜயகாந்த் அவர்கள் 3.25 மணி நேரம் பேசினார் மதுரை மாநாட்டில். தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க தெரியுமா? ஆனால் இன்றைக்கும் போய் கேளுங்க, அந்த முதல் மாநாட்டில் விஜயகாந்த் என்ன பேசுறது இப்போ சொல்லுவாங்க. அதுதான் வந்து தற்கூரிக்கும் உண்மையான அரசியல்வாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சொல்லுங்க, இது தற்கூரி கூட்டமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. மக்கள் தான் சார் இப்படி பண்ணாது. மக்கள் தான் சார் இன்னமும் தற்கூரி தான் சார் கூப்பிட்டு இருக்காங்க. யாரும் மாற்ற இல்லையாது. அதாவது இப்போ வந்து ஒரு படி மேலே போயிட்டு கலைந்தெடுத்த தற்கூரின்றாங்க. முன்னாடியாச்சும் தற்கூரின்னு திட்டினாங்க, கலைந்தெடுத்த தற்கூரின்றாங்க. இப்போ அதான் உண்மை நடந்துட்டு இருக்கு. நன்றி சார், பல தகவல்கள் தெரிஞ்சு. நன்றி சார். தேங்க்யூ சார்.